இருக்கும். எங்க அண்ணன் யோகா ஒரு பேர் பல பக்கம் இருந்தார். யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட் ஒரு கேம்ப் இருந்தாங்க, ஆயுத பொறுப்பாளராக இருந்தார். அப்படி இருந்து ஒரு உள்முருகல் பதவி பிரச்சனையாக தான் அந்த இதுகள் எல்லாம் நடந்தது. இதுக்கு சலீமும் ஷாஜகானை பெஞ்சா இருக்கிறார். இவங்க பொய்ய நல்லமாக்குவாங்க, நல்லதை பொய்யாவும் ஆக்குவாங்க. இதை மக்கள் நம்புறது. எல்டிடி தங்கடாக்களி சொந்தக்கார வேலி பிரச்சனை, கோழி பிரச்சனை, மாட்டு பிரச்சனைக்கு எல்லாம் பிடிச்சி டம்ப் பண்ணின விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நிறைய பேரை சுட்டாங்க கோபத்தில். அந்த நேரம் தலைவர் மண்டலாட்டு காட்டுக்குள்ள எங்களுக்கு என்னன்னா, அன்னை இப்ப 89 காணா போயிட்டார். என்ன நடந்தது? நான் மட்டும்தான் இல்ல காரசுரமா நிக்கிறேன். என்ன நடந்துன்னு அறியணும். ஹலோ. ஓ சாரி அண்ணா, சொல்லுங்க. இல்ல பிரச்சனை இல்ல. நான் அந்த நம்பர் உங்களோட இப்ப நான் லாஸ்ட் வீக் பார்த்து நான் ஒரு கிளிப் சொல்லிட்டு அதுல லண்டன்ல இருந்து உங்களோட கதைக்கிறார். எல்டில இருந்தவர் ஆரவர்னு தெரியல, இப்ப பேர் சொல்லாம கதைக்கிறார். அவர் சலீமை பிடிச்சி விசாரிக்க இதுகளுக்கு மட்டும் சொல்றாரு. தெரியும், ஞாபகம் இருக்கு. நானும் அவரோட ஒருக்கா கதைக்கணும். சலீம் வந்து எனக்கு இப்ப 53 வயசு, சலீமாக்கள் இருக்கக்குள்ள எனக்கு 13 வயசு. ஊர்ல சலீம் வந்து மன்னார் மாவட்டத்துல அரசியல் பொறுப்பாளரா இருந்தார். மன்னார் மாவட்டத்துக்கு நானும் மன்னார் தான், மன்னார் உயிலங்குளம். அப்ப அந்த நேரம் விக்ரமன் தான் முழு தளபதியா இருந்தார். எங்கட அண்ணனும் எல்டிடில இருந்தவர் தான். ஒரு காலத்துல எங்கட வீடு எல்டிடி கோட்டை, எல்டிடி ஹீரோவா இருந்தோம். அதே சலீமால எங்கட குடும்பம் ஜீரோவாகினது. இப்ப சலீம் எங்க செத்துட்டானா இல்லது கனடாவில் இருக்கிற மாதிரி 2009 அறிஞ்ச நான். பிறகு அந்த சலீம் இருந்து பிறகு கனடாவில் வேற இங்க மாற்றி பிறகு இந்தியன் ஆர்மி வந்த போது சலீம் தான் திரும்ப அரசியல் பொறுப்பாளர் இருந்தது. இருக்கைக்குள்ள ஷாஜகான் மன்னர் டவுனால் தான் ஷாஜகான் ராணுவ பொறுப்பாளராக இருந்தது. அந்த விக்ரமன் செத்தப்புறம் ராதான இருந்தது. அப்புறம் ராதான மன்னர் பண்ண எங்க ஒரு இடத்துல யாழ்ப்பாணம் கெட்டு காயப்பட்ட உடனே ராதான மாத்தினது. அந்த நேரம் ஷாஜகான் வந்தது. எங்கட அண்ணன் தான் அந்த இடத்துக்கு வர வேண்டியால். எங்கட அண்ணன் ஷாஜகான் எல்லாம் ஒரே பெஜானாக பானு அண்ணா ரீகன் இப்ப ஒரு 7-8 வருஷத்துக்குள்ள பிரான்சில் வெட்டி கொண்டாங்க. இளம்பிரதின்னு சொல்றது தமிழ் பேர் மாத்து. இவங்க எல்லாம் எங்கட வீட்டுல உயிலங்குளத்துல வந்து எல்லாம் சாப்பிட்டாக்கள் தான். எல்லாம் எங்களுக்கு தெரியும், நல்ல இதான். இந்தியன் ஆர்மி காலத்துல பூனேர் கோட்டை அடிச்ச போது ஷாஜகான் அவங்கதான் பொறுப்பா நின்றது. அதுக்கு எங்கட அண்ணன் அந்த நேரம் நியமிக்காம எங்கட அண்ணனும் தளபதி எங்கட அண்ணன் ராதான விக்ரமனுக்கு அடுத்த ஆளா இருந்தவர். அதுக்குள்ள பதவி பிரச்சனை நடந்ததால சலீம் ஷாஜான் ஒரு பக்கம், எங்கட அண்ணனாக்கள் வேற பக்கம். அதுக்குள்ள 2 பிரிவு மாதிரி இன்டர்னல் பப்ளிக்ல இல்ல, இயக்கத்துக்குள்ள இன்டர்னல்ல நிறைய. அப்புறம் எங்கட அண்ணன் விலத்திட்டார். கோவத்துல விலத்தி நின்று அப்புறம் கொழும்புக்கு போயிட்டாரு. விலத்துறதுக்கு முதல் விலத்தி நிக்கைக்குள்ள இவங்களுக்கு இன்டர்னல் எங்கட அண்ணனை பிடிக்காது. எங்கட அண்ணனுக்கு பெரிய பேர் யோகா பழைய இளைய கட்சி கிளிநொச்சி பக்கம் இருந்தவர். 82 உத்தரப்பிரதேசத்துல ட்ரைனிங் எடுத்தவர். ரீகண்ணன், பானுவண்ணன், ஷாஜகான் எல்லாம். அப்புறம் விலத்தி நின்றது எங்கட அண்ணன் ஏதோ விலத்தி நின்ற போது பிளாட் இருந்தது, டெலோ இருந்தது, எல்லாம் அங்க இங்க இருந்தவங்க. அப்ப அவங்க அறிவிச்சிருந்தாங்க எல்டிடில இருந்து விலத்தினார்கள், விலத்திட்டு ப்ரூவ் பண்றேன்னு எங்கிட்ட வந்து சன்ராய் இங்குவார் வந்து நாங்க ஒரு லெட்டர் தருவோம், அதை வச்சு கொண்டிருங்க, நீங்க எல்டிடி இல்லைன்னு நாங்க பிடிச்ச சுட மாட்டோம். அது அப்ப எங்கட முருங்கன்ல இருந்தவங்க, முருங்கன் இந்த இடம் மன்னார்ல. அப்ப விலத்தி நின்றாக்கள் எல்லாரும் போனவங்க. அதுல எங்கட அண்ணன் தான் பெரியாள், மற்றெல்லாம் உள்ளூர் ட்ரைனிங் அப்படி இப்படி. இவர் போய் பிளாட்லயே டெலோவில் போய் சிறந்தாகினார், எல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். சும்மா ஒரு பேர் வச்சு எங்கட அண்ணனை அடமன் என்ற இடத்துக்கு இவன் சலிமண்டபம் வர சொன்னது. இங்கு வரைக்கும் அந்த இயக்கத்துல இருந்து விலத்தை விட்டு நாய்க்குன்னு மதிக்க மாட்டாங்க, நாய் மாறி பார்ப்பாங்க. அந்த குணம் ஒன்று இருந்தது. எங்கட அண்ணன் போக இவங்க வேணும்னு என்ன செய்யறது, விட்டு போட்டு போயிடுறது. 2 தடவை இங்க வரைக்கும் போனது கூப்பிட்டு. ஆனா அங்க நிக்கிற சின்ன படிங்க சொல்றது சனிமன பண்டி வச்சான் போயிட்டார், மடுவுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் எங்கட அண்ணன் என்ன செய்யறது, அவர் கொஞ்சம் டஃப்பான ஆள் தான். நானி வரமாட்டேன், தேவைண்டா அவங்களை இங்க வர சொல்லுங்கண்டு. பிறகு அதுக்கப்புறம் அந்த கதை முடிஞ்சது. எங்கட அண்ணன் எங்கட அம்மா சொன்னோம், இல்ல நீ வெளிநாட்டுக்கு போ, கொழும்புல நில்லு சொல்லி நாங்க காணியெல்லாம் எடுத்து கொழும்புல நின்றது. 89ல இவங்களுக்கு தெரியும் கொழும்புக்கு போயிட்டாருண்டு. இல்ல கொழும்புக்கு போறதுக்கு முதல் எங்கட அண்ணன் சிலாபுத்துறையில எங்களோட சொந்தக்கார ஃபாதரோட நின்றவர் போயிட்டு
புத்தள ஊடாக கொழும்புக்கு போறாரு. அங்க தெரிஞ்சு எங்க அண்ணனை இட்டோவில போய் சலீமாக்கள் பிடிச்சி வந்தது. ஃபாதர் இல்ல அந்த மடுகு போயிட்டார். ஃபாதர் ரூம்ல இருந்து பிடிச்சி சிலாவத்துறையில இருந்து அடமனுக்கு மன்னார் போட்ல கொண்டு வந்து பிடிச்சு அடிச்சுட்டாங்க. கொண்டு வரக்குள்ள இந்திய நாம எல்லா இடம் இருந்தா ஒரு இரவு ரூட்ல வீட்டுல எங்க அண்ணன் கைய கட்டி எல்லாம் வச்சு போட்டு படுத்துட்டாங்க ஒரு மண் சுவர் வீட்டுக்குள்ள. படுத்திருந்த போது எங்கட அண்ணனுக்கு தெரியும் விடிய சுட போறாங்க, சுடுவாங்கன்ட்டு. எங்கட அண்ணன் ஒரு துரோகமும் செய்ய இல்லை. நல்ல இது இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்ப எங்கட அண்ணனுக்கு என்னென்றா இவங்க விடிய சுட போறாங்க, ஓடுவோம், தப்பி ஓடுவோம். மெழுதிரியை வச்சு போட்டு படுத்திருக்கிறாங்க. மெழுதிரியை வச்சு அந்த கைத்த மெழுதிரியால் எடுத்து போட்டு அந்த டைம் சின்ன பிடிங்க தானே ஒரு அளவு. இப்பயும் உயிரோட இருக்கிறாள் ஒரு ஆள் பிடிச்சால் உயிரோட மன்னார்ல நாங்க ஒன்றும் கதைக்கிறது இல்லை. அப்ப எங்கட அண்ணன் நினைச்சதான் இவங்களை எடுத்து 7-5 பேர் இருந்தவங்களாம் பிடிச்சு வந்தார்கள். எல்லாம் நித்திரையாம் எடுத்து சுட்டு போட்டு போவோம்ண்டு, சுட்டு போட்டு தப்பி ஓடுவோம்ண்டு. நான் சுட்டால் நாங்க 5 ஆம்பளை பிள்ளை வீட்டுல இருக்க. இவங்க வந்து என்ன செய்வாங்க, சுடக்கூடாது. இவங்க சின்ன படியுங்க, தளபதி சலீம் ஷாஜான் சொல்லிவிடத்தானே இவங்க செய்யறாங்க. இவங்களை சுடக்கூடாதுன்னு மண் சிவர் அத வீடு அதை ஒட்டிய டைம்ல உதவி சிவர் விட பாஞ்சு விடணும்ண்டு. ஒட்டு மூச்சு பிடிச்சி பாஞ்சு ஓடி எங்க அண்ணன் தப்பிட்டார். இவங்க எழும்பி திருத்தி சுட்டு இருக்காங்க. சுட முன்னு கூடப்படியா அவங்க எல்லாம் ஒரு ஆள் செத்துட்டார். அப்ப அதுக்கு பிறகு எமர்ஜென்சியா உடனே ஒரு ஃபாதர் மூலமா, அவர் ஃபாதரும் இருக்காரு, எங்க சித்தப்பா தான் டவுன்ல இருக்கார். அவர் அரேஞ்ச் பண்ணி கொழும்பு கொண்டு போய் விட்டு கனகாலம் நின்று ஒரு வருஷத்துக்குள்ள. பிறகு இவங்க கொஞ்சம் மோப்பம் பிடிக்கிறது கூட தானே எல்டிடி பிடிச்சி ஆளை அங்க வச்சு என்ன நடந்தது இன்னும் தெரியும். இன்று மட்டும் இல்லை. வெளியே போனால் வெளியே நாங்க இருந்த வீட்டுக்கு நாங்க அம்மா எல்லாம் போனோம். ஆள் வலிக்கிட்டு கொண்டு போனார். அந்த வீட்டுக்கார அம்மா சொல்ல வலிக்கிட்டு போறோம் போயிட்டு வரணுண்டு போனால் தான். அதுக்கு பிறகு ஆள் இல்லை. பிறகு 92 எல்லாம் மன்னார் மாவட்ட பொறுப்பாளர் சுபன் இருந்தாங்க. அவங்க செத்துட்டாங்க பொறுப்பாளர். அவர்கள் எல்லாம் கேட்ட போது அது வேற ஏதோ பிரச்சனையில இது போட்டுட்டாங்க போல அம்மா இயக்கம் தான். அதுக்கு சலீம் தான் காரணம் மட்டும் நாங்க பிரகாரிஞ்சோம். கொழும்புல நிக்கிறவங்க புலனாய்வுக்கு அறிவிச்சு அழைப்போட சொல்லிட்டு. அப்ப இங்க இருக்கிறாள் உங்களோட கதைச்சவர் சலீம் எல்லாம் தாங்க கூப்பிட்டு விசாரிச்சு மண்டல சொல்றாரு. அப்ப இவன் சலீமை கூப்பிட்டு விசாரிச்சு என்ன ஏது நடந்தது, சலீமை பற்றி விசாரிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இத பத்தி இப்ப இவங்க பூண்டோட ஆணி வேரோட அழிஞ்சிட்டாங்க. இது இவங்களை பற்றி கதைச்சு அப்பாவி போராளிகள் அவங்க எல்லாம் நாங்களும் போன ஆட்கள் தான். ஆனா அதெல்லாம் கதைச்சு ஒரு வேலையும் இல்லை. எல்லாம் 90க்கு பிறகு வந்தாங்கன்னா இப்ப இருக்க ஜெனரேஷன். இவங்களுக்கு 85-88 இந்திய நாம காலத்துல என்ன நடந்தது எல்லாம் தெரியாது. எங்களோட மன்னார்ல எல்டிடி என்ன இபிஆர்ல இந்திய நாமியோட இருக்கைக்குள்ள இபிஆர்ல ஒரு ஆளை தான் பிடிச்சி அடிப்பான், ஒரு ஆளை தான் சுடுவான். இவங்க டம்ப் பண்ணுவாங்க 7-8 பேரை. யார எல்டிடி தங்கடாக்களி சொந்தக்கார வேலி பிரச்சனை, கோழி பிரச்சனை, மாட்டு பிரச்சனைக்கு எல்லாம் பிடிச்சி டம்ப் பண்ணின விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நிறைய பேரை சுட்டாங்க கோபத்துல. அந்த நேரம் தலைவர் மணலாட்டு காட்டுக்குள்ள அவருக்கு என்ன நடக்குதுன்றே தெரியாது. அப்படி நானும் உயிலங்குளம், மன்னார்ல உயிலங்குளம் நிறைய பேர் சொன்ன என்ன எல்லாருக்கும் தெரியும். எங்களோட ஃபேமிலி வரலாறு எல்லாம் தெரியும். ராதான விக்ரனன், இவன் மாத்தி அண்ணன் எல்லாரும் எங்கட வீட்டுல வந்து சாப்பிட்டு ஆக்கள் தான். இன்னைக்கு கடைசி இயக்கத்துல அண்ணனோட இருந்தாக்கள்னா இவர் ஒரு ஆள் தான், பானு அண்ணன். மிச்சம் எல்லாம் விலத்தி இப்ப ஸ்வீடன்லயும் கனடாவிலையும் பிரான்ஸ்ல பிரான்ஸ்ல எல்லாம் இருக்கிறாங்க. தெரியும் இவங்களுக்கு எல்லாருக்கும். எங்கட அண்ணன் யோகா ஒரு பேர் பல பக்கம் இருந்தார். யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட் ஒரு கேம்ப் இருந்தாங்க, ஆயுத பொறுப்பாளராக இருந்தார். அப்படி இருந்து ஒரு உள்முருகல் பதவி பிரச்சனையாக தான் அந்த இதுகள் எல்லாம் நடந்தது. இதுக்கு சலீமும் ஷாஜஹானி பெஞ்சா இருக்கிறார். அவர் மன்னர் டவுனால் லண்டன்ல இருக்காரு. 88-87 கல்யாணம் முடிச்சு போட்டு அவர் கல்யாணம் முடிச்சதே ஒரு பிரச்சனை. அவர் கல்யாணம் முடிக்கக்குள்ள அவர் பிள்ளைய அடம்பன்ல ஒரு பிள்ளைய லவ் பண்ணினவர் மன்னார் மாவட்ட தளபதியா இருக்கும் லவ் பண்ணி நெருங்கி பழகி 5-4 மாதம் அவன் கர்ப்பமாகிட்டார். கர்ப்பமாகி இதெல்லாம் இப்போதைய ஜெனரேஷனே தெரியாது. கர்ப்பமாகி ஒரு தலைவர் மட்டத்துக்கு அது போயிட்டு. ஆனா அவர் தலைவர் கொஞ்சம் இல்லை, அவர் உண்மையிலேயே நேர்மையான ஆள் தான். அவர் ஆளை பூர்றக்கு இதுண்டாச்சு. பூர்றக்கு இதுண்ட பிறகு சலீம் தான் இல்லை. அப்படி ஒன்று நடந்தா மன்னார் மாவட்டம் குழம்பி போயிடும், மக்கள் இதாயிரும் அப்படின்னு சலீம் தலைவர்கிட்ட போட்டு மறைச்சது.
ஏதோ ஒன்று சொல்லி மறைச்சு அவருக்கு அப்புறம் மடுவில் வச்சு கல்யாணம் செய்து மடுக்கோயில் என்ப ஒப்பந்த டைம் தான் இதெல்லாம் நடந்தது. பிரேவிலத்தி இப்போ ஆஸ்திரேலியா இங்க கனடா லண்டன்ல இருக்கிற அப்ப நாங்கெல்லாம் கேட்போம், எங்களெல்லாம் தெரியும். இப்ப ஒரு 3 மாசத்துக்கு மன்னா டவுனுக்கு வந்துட்டு போய் எங்க அண்ணன் ஒரு ஆள் போய் நேர்ல கதைச்சது கதைக்க அது நீங்க எல்லாம் என்னட்டு வர மாட்டீங்க சலிமட்டானே போறோம் அது இப்ப சொல்றதெல்லாம் பொய் தான். அப்ப எங்களுக்கு என்னன்னா அண்ணன் இப்ப 89 காணா போயிட்டார், என்ன நடந்தது இப்படின்னு அறியணும்ட்டு எனக்கு இன்னும் 3 அண்ணன் இருக்கிறாங்க ஊர்ல. ஆனா நான் மட்டும்தான் இல்ல காரசுரமா நிக்கிறேன், என்ன நடந்துன்னு அறியணும். இவங்க பொய்ய நல்லமாக்குவாங்க, நல்லதை பொய்யாவும் ஆக்குவாங்க, இதை மக்கள் நம்புறது. எனக்கு அடி மட்டும் இப்ப மாத்தியான பிரச்சனையில முதல் அதுக்கு தூது கொண்டு வந்தவர் அதுக்கு பேர் ஐயோ கட்டையார், அவரெல்லாம் எங்கிட்ட விட்டு வருவார். என்ன ஏதோ ஒரு ஐயோவெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்க, அவரு தான் அந்த இதுக்கும் பிரச்சனைக்கு உண்மையிலே காரணம். அவங்களே எங்களுக்கு தலைவரை விட மிச்சமெல்லாம் எங்கட உயிரோட எங்கட வீட்டுக்கு வந்து போன ஆட்கள் தான். அவர் யார் சலீமை கூப்பிட்டு விசாரிக்கிற அளவுக்குன்னா அவரும் ஒரு பெரிய ஆளா இருந்திருக்கணும். அவரும் உத்தரப்பிரதேசல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பேட்ச்ல இருந்திருக்கணும் எனக்கு திங்க் பண்றேன். அப்ப அவரோட எனக்கு கதைக்கணும், நம்பர் உங்கள்கிட்ட இருக்குமா தந்தவரா இந்த அறையுறைக்காண்டு தான் நான் நேற்று இந்த நம்பரை வேறாக்கள் மூலமா எடுத்து நான் அந்த பேட்டி போகும்போது மெசேஜ் போட்டேன். நான் இருந்தா 7 மண்டா பிளீஸ் எனக்கு கால் பண்ணி என்ன நம்பரை போட்டு நான் உங்களோட இதுகள் பாக்குறது பார்த்தா நீங்க இந்த பச்சை என்னன்னு சொல்ற பச்சை ஓப்பனா அவ்வளவு கதைக்கிறீங்களா, அது மக்களால இப்பத்த ஜெனரேஷன் நம்பாது, நீங்க பொய் சொல்றேன்னு நினைப்பாங்க கூடுதலா. அப்படிதான் அந்த இப்பதே ஜெனரேஷன் 90க்கு பிறந்த ஆக்கள் அல்லது இயக்கத்துல கனடா லண்டன் சுவிஸ் பிரான்ஸ்ல வச்சிருக்காங்க தானே, அவங்க இப்படியான ஆக்கள் அவங்களுக்கு தெரியும் உள்ளது. பட் அவங்க அவைக்கு கன பேருக்குன்னு தெரியாது. இப்ப நீங்க சொன்ன இந்த டேராடூன் நீங்க சொல்ற இடம் உத்தரப்பிரதேசத்துல டேராடூன் என்ற இடம் வந்து இந்த இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டனா இருந்த தோனியோட சொந்த ஊர். டேராடூனில் தான் இந்தியன் மிலிட்டரி அகாடமி இருக்குது, இந்திய இராணுவ பயிற்சி கலாசாலை. இந்திய இராணுவத்துக்கு அங்கே தான் பயிற்சி கொடுக்குறது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு மாதிரி அது. அப்போ அந்த டேராடூன் மிலிட்ரி அகாடமியில் தான் 100 பேராக கொண்டு போய் ரோவால் பயிற்சி அளிக்கப்பட்டது. இங்கே ஈழத்தில் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் ஒன்று, உள்ளக முரண்பாடு ஒன்று உருவாக்குறதுக்காக ரோ ரங்கி கொண்டு போனது. இப்போ நீங்கள் சொல்கிறவங்களோட அண்ணா வந்து 82ஆம் ஆண்டு யூபி அண்ட் உத்தரப்பிரதேஷ் செகண்ட் பேட்ச். அப்போ முதலாவது 100 2வது 100 பேரில் உங்களோட அண்ணா போயிருக்கிறார். அப்போ இந்த பயிற்சிகள் ரோக்கும் ஈழத்தில் இயங்கின ஆயுத குழுக்களுக்குமான தொடர்பு ஏற்படுத்துகிறவராக இருந்தவர் செல்வநாயகத்திரை. தந்தை செல்வான்றாங்க. செல்வநாயகத்தின் மகனான சந்திரஹாசன் தான் இந்த தொடர்பு எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தது. முதல் பேட்சுகளில் புலிகளே எடுக்கல ரோ. என்ன காரணம்னா சந்திரஹாசன் அதை விரும்பலை, பிரபாகரனை முன்னுக்கு எடுக்கிறதுக்கு. ரோ வந்து தங்கள் இந்த ஈழத்து அரசியலை அமிர்தலிங்கத்துக்கு பிறகு சந்திரஹாசனை தான் தலைமைத்துவத்துக்கு கொண்டு வரத்துக்கு முயற்சித்தது. அப்போ சந்திரஹாசனை தான் அதுக்கு பொறுப்பாக வச்சிருந்தது. சந்திரஹாசன் மெட்டை இயக்கத்தில் இருந்த ஆக்களை 100 பேட்சை எடுத்து கொடுத்தது. புலிகளை முதல்ல அவர் தவிர்த்த பிறகு ஆண்டன் பாலசிங்கத்தினூடாக ரோட பெரியவர் சக்சேனா என்று சொல்கிற அவர் வந்து காஷ்மீருக்கு கவர்னராக இருந்தவர். அவர் வந்து ரோட உருவாக்கத்தில் ஃபவுண்டிங் ஃபாதர் என்று சொல்கிற இந்திரா காந்தியோட வலதுகரமாக இருந்தவர். அப்போ சக்சேனாவை நியூ டெல்லியில் நேராக போய் சந்திச்சவினம். அப்புறம் ஆண்டன் பாலசிங்கமும் பிரபாகரனும் சந்தித்த பிறகு தான் சக்சேனாவியலோட 2-3 மீட்டிங் வச்சு பார்த்துட்டு அப்புறம் அவர் யோசித்தார், ஓகே மெட்டை இயக்கங்களை விட தங்களுக்கு இலகுவாக புலிகளை வச்சு தங்களோட வேலைகளை செய்யலாமுண்டு போட்டு தான் அடுத்தடுத்த பேட்சில் இவைகளுக்கு அனுமதி கொடுத்தது. அப்போ உங்களோட அண்ணா புலிகளுக்கு அனுமதி கொடுத்த 2வது பேட்சில் போயிருக்கிறாருண்டா எவ்வளோ ஒரு முக்கியமான போராளியாக இருக்கணும். அவியல் வந்து தான் இப்போ அந்த 100 பேட்சில் ட்ரைனிங் எடுத்த ஆக்கள் வந்து தான் இங்கே மன்னாரில் வச்சு பயிற்சி கொடுத்தது. இங்கே இருக்கிற அடுத்தடுத்த தளபதிகள் சொல்கிற பல பேர் ரைட். அந்த பேட்ச் பயிற்சியில் இருந்த பல பேர் எங்களோட தொடர்பில் இருக்கணும். யூபி ட்ரைனிங்கில் இருந்த ஆக்களும் இருக்கணும் இப்போ இருக்கிற ஆக்கள். அப்போ பாருங்கள் உங்களோட அண்ணா இந்த ஈழத்து போராட்டம்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஆள் சொல்லுங்க. அந்த யூபி ட்ரைனிங்கில் எடுத்த ஆக்கள் அவ்வளோ பேரும் மிக முக்கியமான ஆக்கள்.
அப்ப இவங்கட இந்த இவங்கட இந்த பதவி ஆசைக்காக உள்ள ஆசைக்காக உங்களோட அண்ணா இப்படி செஞ்சு உங்களோட அண்ணா மாதிரி பல பேருக்கு இப்படி நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா? அது தெரியும், எங்களுக்கு நல்லா தெரியும். இல்லை, உங்களுக்கு அந்த டைம் ஏதாவது தகவல் இருக்கா? அந்த நேரம் பச்சை படகண்டு ஒன்று இருந்தது, பச்சை போட்டுன்னு சொல்கிற, அது பற்றி ஏதாவது கதை உங்களுக்கு தெரியுமா? இல்ல, பச்சை போட்டு அப்படி தெரிய இல்ல. ஆனா எல்லாரும் வருவாங்க. ஆனா அந்த அவருக்கு கட்டையால் அந்த பச்சை படகுன்றதான புலிகள் உள் பெரியவங்களை கொலை செஞ்சு அந்த பச்சை போட்டில் தான் கொண்டு போய் கடலில் நெஞ்சை கிழிச்சு போட்டு கடலில் போட்டால் அவங்க பொடி மிதக்காது. அப்போ நீங்கள் சொல்கிற இதே மன்னார் ட்ரைனிங் இந்த இதில் 5வது பேட்ச் ட்ரைனிங்கில் இருந்தவர் எனக்கு நேரடியாக அவர் கண்கண்ட சாட்சியாக இன்னும் இருக்கிறார். அப்போ பிரபாகரன் கல்யாணத்தோட உள்ளுக்குள்ளே நிறைய அதிருப்திகள் வந்துட்டுது, விமர்சனங்கள் வந்தோடனே அவங்க கொஞ்சம் வெளிப்படையாக கதைக்க வலிக்கிட்டு குழம்ப வலிக்கிட்டு அவையில பொட்டம்மான் 2 பேரை கொண்டு வந்து நேரம் இந்த 5வது பயிற்சி உங்கள் மன்னாரில் காட்டுக்குள்ளே நடந்த பயிற்சி டைமில் 2 பேரை அவன் ஒன்றா இருந்த 2 பேரை கொண்டு வந்து இப்படி தலைவரை பற்றி விமர்சித்த வினமிவியல் இவை கொடுக்குற தண்டனையை பார்த்துட்டு நீங்கள் இனிமேல் எவருமே கதைக்கக்கூடாது தலைவரை பற்றி என்று போட்டு அப்போ அவங்க நினச்சதான் ஏதோ அடிச்சு கிடிச்சு செய்ய போகிறாங்கன்னு பார்க்க டக்குன்னு பிஸ்தல் எடுத்து 2 பேருக்கும் மண்டையில் ஒன் த ஸ்பாட் அதில் நெத்தியில் சுட்டு உடனே கொண்டுட்டு இந்த பச்சை படகுல தான் கொண்டு பொடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறது. புலிகளுக்குள்ள உள்ளுக்குள்ளே முரண்படுற ஆக்கலை கொஞ்சம் உள்ளுக்குள்ளேன்னா பெரிய முரண்பு நீங்கள் சொன்ன மாதிரி காட்டி கொடுத்ததோ துரோகத்தனமோ அப்படி இல்லை. கொஞ்சம் ஒரு சும்மா ஒரு 5 பொடியல் இருக்க மாறி கதைக்கிறது தானே. அப்படி ஒரு கதை போனால் கூட இதைத்தான் இவைய செஞ்சது. அந்த காலத்தில் இயக்கத்துக்குள்ள ஏதாவது இப்படி பிரச்சனை சின்ன ஏதாவது இப்போ ஒரு ஆள் வந்து சொன்னான்னு அவன் பாருங்க இப்படி பேசி கொண்டிருக்கிறான்டா அப்போ சொல்ல அவருக்கு பச்சை படகு ஞாபகம் இருக்கும், பச்சை படகுல போகிறார் ஒன்று கேள் ரெண்டு சொல்கிறதா இயக்கத்துக்கு பச்சை படகுல போறியோன்னு கேட்குறதா. அப்போ இப்படியான இதுகள் இப்போ நாங்கள் புலிகளால் பாதிக்கப்பட்ட நாங்கள். ஆனால் நீங்கள் அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு ரைட்டு தமிழருக்கு ஒரு நாடு கிடைக்கலாம், எங்களுக்கு ஒரு விடுதலை வேணுமென்று ஏதோ ஒரு அர்ப்பணிப்போடு தான் நீங்களும் போயிருப்பீங்க. இப்போ நாங்கள் கோவத்தில் பேசினதுக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பை நாங்கள் சில ஒரு உண்மையாக நேசித்து போனவங்க சில பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் எவ்வளவு பேர் அந்த இதுல உண்மை பாவம் எவ்வளவு போராடி எவ்வளவு ரத்தம் சிந்தி இன்றைக்கும் அப்படி இருக்கிறாங்க. ஒரு சில பெரிய அவங்களதான் பெரிய துரோகிகள்னு தான் அவங்கள சொல்லணும். இவங்க எல்லாம் சரியான பதவி பிரச்சனை நடந்தது. சலீம் ஷாஜகான் எல்லாம் உண்டா ஒரு. ஆனா எங்களோட அண்ணன் வந்து வேற பக்கம். இப்ப இளம் பருதி பானு அண்ணன் நரேன் வெள்ளாங்குளத்துல 89ஆம் ஆண்டு இந்தியன் ஆர்மி சுட்டது. நிறைய ஆக்கள் எல்லாம் எங்கட வீட்டுல அந்த மாதிரி அம்மாவோட வந்து கதைப்பாங்களே ஆன்டின்ட்டு விக்கன் எல்லாம் வீட்டை வருவார். வந்து எங்கட 2-3 நாள் வந்துட்டு இஷ்யூ ஆயிட்டு அவர் இங்கிலீஷ் படிக்க வருவார். அம்மாவோட இங்கிலீஷ் டீச்சர். அப்படி விக்கண்ணன் எங்கட இயக்கத்துல இருந்த அண்ணனும் விக்கண்ணன் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அண்ணன் செகண்ட். அவர் ஓயில் படிக்கும்போது எங்கட அண்ணன் 10ஆம் அப்படி ஆல்ரெடி விக்டர் பழக்கம் எங்களை அண்ணனுக்கு எல்லாமே உண்டாக சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் படிச்சாக்கள் தான். ஆனா விக்டனுக்கு வெளியா போயிட்டார் ஓயில் எடுத்து போட்டு. ஆனா ராதா அண்ணன் எல்லாம் எங்கட வீட்டுல வந்து எவ்வளவு புட்டுச்சு அப்படி எல்லாம் நல்ல இதாத்தான். ஆனா எல்லாம் நடக்க விட்டு எங்கட அண்ணன் காணா போக விட்டு அப்புறம் எங்கட அப்பாவுக்கும் இயக்கத்தால் ஒரு பிரச்சனை இருந்தது 99ல. அதுக்கும் இயக்கம் அடிச்சு ஆமியோட இங்கிலீஷ் கதைச்சுண்டு அது பெரிய இஷ்யூ. அது நடந்தது. அது கீழ்மட்ட பொடி எங்க சும்மா அங்குள்ள ஹெல்பர் மாதிரி ஆமியோட கதைச்சான்னு சொல்லி அடிச்சா போல ஹார்ட் அட்டாக் வந்து அந்த ஸ்பாட்லயே செத்துட்டார். 99 மார்ச் 23ஆம் தேதி மன்னார் நானாட்டன் இடத்துல வச்சு. பிறகு எங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு பிறகு நாங்க எங்களோட அக்காக்கள் இருக்காங்க, போதகர் ஜெயதிலகராஜான்னு மட்டக்களப்பு ஜெயிலோட ஜெயில அவரோட பேரெல்லாம் எல்லாத்துலயும் வரும். அவர் வந்து எல்டிடியோட அந்த மாதிரி செல்லக்கிளி இந்த மடு ரோட்ல இருந்த போது இவர் போதகரா இருந்தவர் மன்னார்ல முருகன் இடத்துல. செல்லக்கிளி அத்தானோட நல்ல எங்கட கொண்ட பெரியமாட மேல தான் அவர் முடிச்சிருக்கிறார். செல்லக்கிளி வந்து தேன் கொடுத்துட்டு சாப்பிட்டு போட்டு அப்படி எல்லாம் போய் எல்லாம் பழகி அதுக்கப்புறம் தலைவர் எல்லாம் பழகி தலைவராக்கள்
மெட்ராஸ்ல இருந்த போது இவர் ஜெயில் உடைச்சு வெளியே வர விட்டு இந்தியாவுக்கு போய் அங்க அண்ணன் எல்லாம் எங்கட அத்தானாக்களோட நல்ல இது தலைவர் ஒரு தலைவர் அண்ணன் பாலசிங்கத்தோட தொடர்பு கொண்டு அவர் தலைவருக்கு சொல்லி இப்படி ஒரு ஆள் அடிச்சு கொண்டது இப்படி இப்படின்னு டீப்பா விளக்கம் சொன்னது. இன்னார மகன் இப்படி நீங்க இன்னார மச்சான் அது இதுண்டா இப்ப அப்ப எங்க அண்ணனுக்கு பேர் யோகா அவனும் இயக்க தெரிந்தவன் இல்லோ எங்க அது இப்படி அந்த இயக்க பிரச்சனையும் சொல்லி இருக்கு. தனக்கு இதை பற்றி ஒரு அறிக்கையும் வர இல்லை. இன்னார பிடிச்சது சுட்டது அது இதுண்டு அதெல்லாம் நிறைய விஷயம் தலைவர் போகாமலே இடமட்டத்தோட முடிச்சு போடுவாங்க. அப்படி இது எனக்கு சலீம் எல்லாம் கூட சலீமும் ஷாஜான் இப்ப ஷாஜான் இங்க இருக்கிறான் ஒன்னும் செய்ய இயலாது கை வைக்க இயலாது பேச இயலாது இப்போ போலீஸ் கேஸ் போயிடும். அது ஒரு அறிஞ்சு கொள்ளணும் உண்டு இல்ல அதுதான் அவைக்கண்ணன் ஒரு வரலாற்று கடமை இருக்கு தங்களுக்கு உள்ளுக்குள்ள நிகழ்ந்த இப்படி இப்ப நீங்கள் உங்களுடைய அண்ணாக்கள் ஒரு அர்ப்பணிப்புல இருந்திருப்பாங்க. ஏன்னா அப்ப உங்களுக்கு இன்னும் 35 வருஷம் வந்தாலும் உங்களுக்கு அந்த 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 வேதனையும் வெக்கையும் வலியும் இருக்குது. அதை அதே இவைய புரிஞ்சு கொள்ளணும். இப்போ இந்த வழியை நாங்கள் இவைக்கு திருப்பி கொடுக்கலாமல் இல்லை. எங்கே இருந்தாலும் கிரிமினல்ஸ் இப்போ இலங்கையில் இருந்து தான் நெதர்லாந்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு ஆக்களை கொண்டு போகிறது கஷ்டம். ஏனெண்டா இலங்கை சைன் பண்ணல ரோம் ஸ்டாச்சு. ஆனால் நீங்கள் இருக்கிற நாடு எல்லாமே சைன் பண்ணின நாடுகள். லண்டனில் இருந்தாலும் சரி கனடாவில் இருந்தாலும் சரி நாங்கள் சரியான ப்ரூஃபோட இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு போமா இருந்தால் அந்த நாடுகள் அவரை பாரப்படுத்த வேணும். அதால தான் இப்போ உங்களுக்கு தெரியுமா மொசாம்பிக் ஒரு ஒரு விடுதலை இயக்க தலைவரை சர்வதேச கோர்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தவங்க தண்டனை. அப்படி ஒரு விடுதலை இயக்கத்தின் தலைவரை கொண்டு வந்தவங்க அப்படி. அப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் தான் சர்வதேச சட்டங்கள் நாங்கள் பழி வேண்டோன்னு நினைச்சா செய்யலாம். ஆனால் பழி வேண்டதுக்கு அப்பாலான்னு இதுன்ற இருக்கிற இந்த உண்மை விஷயங்கள் வெளியில் பேசப்பட வேணாமா? இப்போ இருக்கிற சந்ததிக்கு தெரியாத விஷயங்கள் இந்த இப்போ இருக்கிற சந்ததி அடுத்த சந்ததியாவது அமைதியாக நிம்மதியாக வழி இல்லாமல் இப்போ எங்களோட சொசைட்டி எவ்வளவு அந்த போஸ்ட் பிடிஎஸ்டி என்று சொல்லப்படுகின்ற ட்ரூமடைஸ் ஆகி இருக்கணும். உங்களுக்கு விளங்குதான் ஒவ்வொருத்தரும் காயப்பட்டிருக்கிற நாங்கள்லாம் எல்லாருமே நான் புலியில் இருந்தவனும் சரி இல்லாதவனும் சரி. இப்போ நீங்கள் பாருங்கள் இதே இப்போ நீங்களே சொன்னீங்க இபிஆர்எல்எஃப் ஒரு ஆளை தான் கொண்டு போய் கொள்ளுவான், இவன் 7-8 பேரை கொண்டு போய் கொள்ளுவான்னு. அப்போ நாங்கள் ஒரு சமூகமாக சுய விமர்சனம் ஒன்று செய்யாமல் என்னென்று இந்த எங்களுடைய சமூகம் முன்னுக்கு போவோம். இப்போ இருக்கிற இந்த 90ஆம் ஆண்டுக்கு பிறந்த குஞ்சுகளை விடுங்க. அந்த குஞ்சுகளுக்கு நாங்கள் தான் என்ன அடிச்சோ சொல்லியோ கண்டிச்சோ சொல்லி கொடுக்க வேணும். இங்கே உன்னுடைய நீ மட்டும் வாழ்றதில்ல வாழ்க்கை ஒட்டுமொத்த சமூகமும் வாழ வேணும். என்ன நீங்களும் அமைதியாக வாழவன். இப்போ அந்த நீங்கள் கிறிஸ்டியன் பைபிளில் இருக்கு கோல்டன் ரூல் அண்ட் உண்டு டூ அன்டு அதர்ஸ் நாட் அன்டு யூ டு டூ. என்ன உங்களுக்கு என்ன நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மற்றாளுக்கும் செய்யக்கூடாது. அதுதானே கோல்டன் ரூல். அப்போ நான் என்னண்டா எனக்கு வாக்குமூலங்கள் தாரவர்களுடைய அடையாளத்தை நான் வெளியிடுறதுக்கு அவையுடைய அனுமதி இல்லாமல் என்னால் செய்யலைண்டா அவைய நம்பி தார வடிவா. ஆனால் நான் உங்களுக்கு நிச்சயமாக உங்களோட வேதனை வலி இப்போ எந்த வீட்டில் 3 பேரை இழந்த வடிவா எனக்கு அது இல்லை. நான் அவர்கிட்ட கேட்டுட்டு உங்களை நான் தொடர்பு படுத்தி விடுறேன். அப்போ அவரும் கொஞ்சம் அவர் வருத்தப்படுறார். அவர் என்னண்டா மனதால் வருந்துறார். தங்களோட கையால் இப்படி நடந்ததுன்ற தனக்கும் பிள்ளைகள் இருக்குது தனக்கு இப்போ யோசிக்கல நித்திர வருது இல்லைன்ற அந்த ஒரு மனிதன் தன்னுடைய தவறை வருந்தக்கில்லைன்னு எங்களுக்கு அவரை மன்னிக்கிற மனப்பக்குவம் வந்துடும். அப்படி வருந்திட்டாலே எடுக்க நான் இப்ப வரையில வருந்தனா விளங்கி கொள்ளணும். மனதால ஒருத்தர் திருந்திட்டானேண்டா அதுக்கப்புறம் ஓகே அவன் வாயால சொல்லு. இல்ல இங்க என்ன பிள்ளைய என்ன பிரச்சனையை நான் இங்க பாக்குறேன்டா இப்ப அவன் வருந்தினா என்னால அவனை மன்னிக்கலாம். என்னால ஒரு ஆளுக்கு குற்றம் நடந்திருந்தா நான் மருந்தக்குள்ள என்னால பாதிக்கப்பட்டவனும் அவனுக்கு அந்த மனம் கனியும். ஆனால் இவங்க மற்றவளத்தால் எனக்கு குற்றமும் விளைச்சிட்டு சண்டித்தனமும் செஞ்சான்னு யோசிச்சு பாருங்க. எல்லா மனிதர்களும் ஒரு மாதிரி இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் சில பேர் 50 வருஷம் சென்றாலும் அந்த பழி வாங்கியே தீருவாங்க. அப்படியான ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ சில பேருக்கு அம்மாவை நீங்கள் இழுத்து பேசினா அவனும் திருப்பி பேசிட்டு போவான். சில பேர் என்ன செய்வான், திருப்பி பேச மாட்டான், உங்களை கொலையே செய்வான். சில நேரம் அடித்து கொலையே செஞ்சிடுவான். அப்படியான என்ன எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் யூனிக்.
நாட் ஈக்குவல். ஒவ்வொருத்தனும் யூனிக்கானவன். அப்போ இவங்க இவங்க இல்லை என்று சொல்லக்குள்ள எனக்கு என்ன அவசியம் எங்களுக்கு வருமென்னா எங்களுடைய ஒட்டுமொத்த கண்டாக்ட்ஸையும் பாவிச்சு எங்களுடைய ஒட்டுமொத்த சொத்து பத்தையும் பாவிச்சனாலும் நான் இவனை தண்டிச்சே ஆகுவேன். ஏன்னா இவன் ஒத்துக்கொள்றான் இல்லை, இவன் எனக்கு பிழையும் செஞ்சு போட்டு. அதுதான் அந்த ஹியூமன். என்ன உங்களுக்கு தெரியும் தானே, ஹிட்லர்கிட்ட ரெண்டாவதாக இருந்தவன அர்ஜென்டினாவில் போய் 1960களில் கொண்டு வந்து தூக்குல போட்டவங்க. அப்போ காலம்ன்றது வழியே போக்காகுது. சில நேரங்கள் போக்கும் எப்போண்டா இது ரீகன்சில் ஆகல. நான் 2 பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மன்னிப்பு கேட்டு 2 பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சொல்லி ஏன்னா இப்போ ஜப்பான் என்னென்னு முன்னேறினன்றது அந்த மாதிரி. ஸோ இப்போ எனக்கு நீங்கள் கதை கேட்கல, எனக்கு உங்களோட ஃபீலிங் அப்படியே என்னால் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நான் சேம் ஃபீலிங் என்ன டைம் இருக்குது. அப்போ எனக்கு ஒரு எம்பத்தி உண்டு, சிம்பத்தியில் எம்பத்தி உண்டு உருவாகும். உங்களோட தரப்பில் நான் என்னைய வச்சு சிந்திப்பேன். அந்த கம்பேஷன் நான் உங்களோட கான்டாக்ட் பண்றது சரியான கஷ்டப்பட்டு கூட எப்போது உங்களோட ப்ரோக்ராம் பார்ப்பேன், மற்றது உங்களை பற்றி யோசிப்பேன். சரியா நீங்க கஸ்டமர் உங்களுக்கு எதிரியே யாழ்ப்பாணத்துல நிறைய கூட இருக்குது. அதுகளெல்லாம் நீங்க கவனமா ஆனா உள்ளதை அந்த என்ன அப்படியே பச்சையா எடுத்து காட்டுறீங்க. அது சில பேர் ஏற்றுக்கொள்ள இல்லாம இருக்குது. இல்ல ஆனா என்னண்டான்னு இப்ப என்னுடைய வீட்டுல செத்தவனை நான் நேசிச்சவன் உங்களுடைய அண்ணன்டா நீங்க அவனோட ஒண்டா சண்டை பிடிச்சி ஒண்டா சாப்பிட்டு ஒண்டா படுத்தளிமைகள் உங்களுக்கு எவ்வளவோ மெமரிஸ் இருக்கு மண்டேக்குள்ள. அப்ப உங்களோட அண்ணனுக்காக நீங்கள் எழும்பி நிக்காட்டி யார் என்ன எழும்பி நிற்பான்? பர்பஸ் ஆஃப் லைஃப் என்று நாங்கள் சொல்லுவேன். வாழ்வின் என்னுடைய வாழ்விட அல்டிமேட் பர்பஸ் என்னவா இருக்கும்? என்ற வீட்டில் எனக்கு இடம்பெற்ற அநீதிக்கு நீதி பெற்றுக் கொடுக்க முடியாத நான் அப்புறம் என்னென்ன மக்களுக்கு நீதி பெற்றுக் கொடுப்பேன்? நான் ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவனா? என்னுடைய மனைவி என்னட்ட கேட்டால் என்னுடைய அப்பாவை கொண்டு கொலை செஞ்சாங்க, நீ என்ன செஞ்சேன் இது வரைக்கும் கேட்டால் நான் என்ன ஆன்சர் சொல்லுவேன்? என்னுடைய அம்மா கேட்டால் என்னுடைய தம்பி 3 பேர் சகோதரர்களை கொண்டு போய் கொலை செஞ்சதுக்கு நீ என்ன செஞ்ச நீ வந்து. ஸோ அந்த அந்த அதுதான் பர்பஸ் ஆஃப் லைஃப். அந்த நாங்கள் எப்போவுமே சாகலாம். என்ன நாங்கள் என்று மார்க்கண்டேயர்கள் தான் மரணம் நிச்சயமானது. ஆனால் சாகக்குள்ள எனக்கு ஒரு அரியஸ் இருக்காது. ரைட், என்னுடைய பர்பஸ் நான் லைஃப்பில் என்ன பர்பஸ்ன்றதை கண்டடைஞ்சேன், அதுக்காக போராடினேன் நான். என்னுடைய என்ன ரிசல்ட் இல்லை அங்கே முக்கியமானது. த ஜேர்னி இஸ் இம்பார்ட்டன்ட். என்ன பயணம் தானே முக்கியம். ஸோ நான் நிச்சயமாக நான் அவரோட கதைச்சு போட்டு நான் உங்களுக்கு உங்களை பற்றி விளங்கப்படுத்தி சொல்லி போட்டு இப்போ எனக்கு உங்களோட தொனியிலேயே விளங்குது நீங்கள் எவ்வளோ ஒரு அமைதியாக இதாக கதைக்கிறீங்க. அப்போ நான் அவருக்கு சொல்லிட்டு அவருடைய அனுமதியோட நான் உங்களை தொடர்பு படுத்தி விடுறேன். அது பிரச்சனை இல்லை, இந்த நம்பரை கொடுங்க, அவற்றை நம்பரை தாங்க. எங்கட 5 அண்ணன் மாதிரி நீ கேட்டு என்ன செய்ய போறா எப்போதும் சொல்லுவாங்க கதைக்கு இல்லை. இது கேட்டு என்ன செய்ய போறா, அவங்க பூண்டோட வேரோட அழிஞ்சு போயிட்டாங்க. என்ன நடந்தது, என்ன ரீசனுக்கு போட்டீங்க, எப்படி போட்டீங்க, என்ன சித்திரவதை செய்தீங்க, அதை நான் அறியணும். சித்திரவதை செய்துதான் கொண்டீங்களா அல்லது எப்படின்னு. ஆனா இவன் எங்களோட அண்ணன் 3 பேர் அரெஸ்ட் பண்ணும்போது அடிச்சிருக்காரு. அவர் சில நிறைய வேலை அடிகள் எல்லாம் தெரியும். அடிச்சு காயப்படுத்தி எல்லாம் இருந்திருக்கிறாரு. அவங்களுக்கு அவர் யூபி ட்ரைனிங் கண்டிப்பா அவர் இவியலை விட சரியான அட்வான்ஸ் ஆன ஆளா இருந்திருப்பார். நல்ல இது நீங்க அவரோட கதைக்கும் போது சொல்லுங்க. மன்னார் ட்ரைனிங், உத்தரப்பிரதேசத்துல செகண்ட் ட்ரைனிங், பல பக்கம் அப்படி எல்லாம் இருந்த மேபி அவர் தெரிஞ்சிருக்கலாம், நிச்சயமா தெரிஞ்சிருக்கலாம். பட் அதே காலகட்டத்தில் யூபி ட்ரைனிங் எடுத்தார்கள் கன பேர் என்னோட வேறு இருக்கு. நம்ம உங்களோட இப்போ தலைவரோடைய உங்களை தலைவரோட நான் தலைவர் என்று சொல்கிறேன் இல்லை, அவரோட மிக நெருக்கமாக இருந்தாக்கள் இன்னும் இருக்கிறேன். நான் அவையிட்டையும் கேட்டு சொல்கிறேன். அவையிலும் வந்து சரியான மனம் வருந்தினம், மிக வருந்தினம். என்ன அவையல் அந்த பொது வழியில் அதை கதைக்கினம் இல்லை. ஆனால் அவையல் என்னோட சொல்லினேன், தம்பி இது சொல்லப்பட வேண்டியது, அன்றைக்கு எங்களுக்கு யாராவது சொல்லியிருந்தால் நாங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்க மாட்டோம். இன்றைக்கு நாங்கள் மனம் வருந்துறோம். இது எங்கே போய் முடிஞ்சதுன்றதுல எங்கட பங்கம் இருக்குத்தானே. எனக்கு கருணாம்மான் இப்போ 2 கிழமை முன்னுக்கு கதை கேட்க அவரே சொல்கிறேன், நானும் ஒரு காரணமாக போயிட்டேனே அருண் இதுக்கு கூட இதுகளை கேட்கல. எனக்கு சரியான மன வருத்தமாக இருக்குது. இந்த இளைஞர்களை நானும் பிடிச்சி கொடுத்ததில் ஒரு பங்கு தான் இவங்களுக்கு வையகத்துக்கு சேர்த்ததில்லை. இப்போ நீங்கள் அவன்கிட்ட கேட்குறீங்க, ஆனால் அவனாவா அது தெரியுமாடாண்டா, அவன் தெரியாத நகல எனக்கு அடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு மனம் வருந்தது. அட இப்படி நாங்களும் ஒரு பங்காளியெல்லாம் போனோம். எல்லாரோட நான் தான் சொல்றேன், எல்லா இராணுவ தளபதிகள் இலங்கையோட எல்லா பழைய ஆக்களோடையும் எனக்கு தொடர்பு இருக்கு. அப்ப அவர் 5வது பேச்சோ எதுவாகும் கருணாமா, நான் நினைக்கிறேன் 5ஓ 3வது பேச்சோ எதுவாகும்.
இல்லை அதான் நான் சொல்கிறேன் அந்த அந்த வார்த்தைகள் தான் என்னென்னா நாங்கள் மனிதர்கள் நாங்கள் எல்லாரும் பலவீனம் சரி தவறு நிறைந்தவர்கள் ஆனால் நாங்கள் சிந்திக்க தெரிந்தவர்கள் இன்றைக்கு மனித குலம் வந்து நான் ஒரு புத்தகம் ஒன்று வாய்ச்சி கொண்டு இருக்கிறேன் இங்கிலீஷ் புத்தகம் தான் நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஹியூமன் கைண்ட் a hopeful history அண்டு அதாவது மனித குலம் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் மனித குலம் ஒரு நம்பிக்கையூட்டும் வரலாறுண்டு அதாவது மனிதர்கள் வந்தோன்னு நாங்கள் நினைக்கிற அளவுக்கு கெட்டவர்கள் இல்லைன்றதை இந்த புத்தகம் நிரூபிக்குது அதாவது எல்லா டிசாஸ்டர் டைம்லையும் எல்லா நெருக்கடிகள் உலகத்தில் தோன்ற டைமும் மனிதர்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவி செய்து எதிரிகள் கூட ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவி செய்து தான் இன்றைக்கு இந்த மனித குலம் தொடர்ச்சியாக முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறன்றது பல உலகப்போர் காலத்திலிருந்து அவங்க அந்த புத்தகத்தினூடாக நிறுவுகிறார்கள் ஸோ அந்த பாசிட்டிவ் இப்போ இன்றைக்கி எனக்கு காலையில் எழும்பி வேலை செய்கிறதுக்கான அந்த எங்களை டிரைவ் எங்களை உத்வேகப்படுத்துறது என்ன தெரியுமா நான் ஒவ்வொரு நாளும் நல்ல மனிதர்களை சந்திக்கிறேன் நான் என்ன வெளியிலேருந்து பார்க்கல சரியான ரஃப் அண்ட் டஃப்பான ஆள் மாதிரி இருக்கும் அப்படி இல்லை எனக்கு ஒவ்வொரு நாளும் என் மனது கனிந்து குளிர்ந்து போகிறதுக்கு அளவுக்கு மக்களை நான் சந்திக்கிறேன் கதைக்கிறேன் சந்திக்கிறேன் அந்த எங்களுக்குள்ள இருக்கிற நுண்ணிய உணர்வுகள் இருக்குது தானே அன்பு பாசம் நேசம் இரக்கம் இது எல்லாத்தையும் நான் சமூகத்தில் காண்றேன் நான் இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய பாதுகாப்போட ரோட்ல திரிகிற ஆள் இல்லை நான் தனியாக நடந்து தனியாக சைக்கிளில் போகிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியா நான் மனசுல நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் பின்னால் பாதுகாப்பு இருக்குது இப்போ எனக்கு அன்ஆஃபிஷியல் செக்யூரிட்டி ஒன்று இருக்குது ஆனால் நான் அந்த எனக்கு போன அரசாங்கத்தில் ஒரு கைத்துப்பாக்கி ஒன்று லைசன்ஸோட பாஸ் பண்ணி இப்போ எடுக்க சொல்ல நான் எடுக்கல இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்க அந்த இந்த கடைக்கு அடித்தது இவங்க துப்பாக்கி எடுக்கிறது பாதுகாப்பு எடுக்கிறது நான் எனக்கு இந்த துப்பாக்கிகளில் நம்பிக்கையே இல்லைன்னு துப்பாக்கியோட போய் நான் என்னை காப்பாற்றி கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் செஞ்ச நல்ல விஷயங்கள் என்ன காப்பாற்றுது கண்டிப்பா காப்பாத்தி இருக்குது எனக்கு அனுபவம் இருக்குது நான் பாசிட்டிவா தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் மிக நேர்மறையாகத்தான் நான் பார்க்குறேன் பாசிட்டிவாகத்தான் பார்க்குறேன் யாரோடையும் பேசலாம் இருந்து என்னை கொள்ள வாரவனோட கூட நான் கேட்பேன் ஒரு 1/2 மணி நேரம் இருந்து கதை பண்ண 2 பேரும் முதல்ல சரியா கதைச்சு முடியக்குள்ள கட்டாயம் அவன் என்ன மச்சான்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு என்னால் கொண்டு ஒன்றும் சூழ்ச்சியாக இல்லை உண்மையிலேயே என்னால் அவனை நேசிக்கலும் அண்ணன் எங்களோட உணர்வு எனக்கு விளங்க நான் பார்த்திருக்கேன் நிறைய இதில் பார்த்து கேட்டு என்ன எல்டிடிக்குள்ள இன்டர்னல் இப்ப 90ஆம் ஆண்டு கோட்டை அடிபாட்டத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சூட்டியான மேஜர் சூட்டின்னு மோட்டர் பைக் ஆக்சிடென்ட்ல செத்தார் அது வந்து டொமினிக் அரசியல் பொறுப்பாளர் அவர் லண்டன்ல இருந்து இப்ப ஆள் செத்து போயிட்டார் டயபெட்டிக் வந்து இந்தியாவுக்கு போய் இருந்தபோது டொமினிக் அவர் தான் பிக்கப் லைட் போகக்கூடாதுன்னு சொல்லி சூட்டியன் என்றவர் மோட்டர் பைக்கில் இருந்து ஏதோ பிள்ளையார் குந்தி இருந்தவர் இவர் பிக்கப்பால பை மிஸ்டேக் அடிச்சுட்டு தான் அது வந்தது ஆனா பை மிஸ்டேக் அடிக்க அது பர்பஸா நடந்தது டொமினிக்ன்றவர் இவர் பேட்சுக்கு கீழே சூட்டியனை மேல மன்னார்ல சூட்டியனை இருந்தவர் சூட்டியனை AK-47 ட்ரைனிங் எனக்கு 12 வயசுல எங்கிட்ட வீட்டு வச்சு தந்தவர் மேஜர் சூட்டின்னு அப்ப அவர் எல்லாம் மன்னார்லாம் இருந்தவர் மன்னார்ல இருந்து ராதானம் ஷாஜான் எல்லாம் விட்டு போட்டு வேற இயக்கத்துல சூட்டியனன் தான் எங்களுக்கு வேணும் நல்ல மனுஷன் சூட்டியன அப்ப தலைவர் சொன்னதான் இல்ல நீங்க இயக்கம் பொடியங்க கேட்கிற மாதிரி தளபதியா போட மாட்டேன் சூட்டியனன் யாழ்ப்பாணம் போட்டு சுபன் என்றால போட்ட சுபன் என்றால போட்டு அவர் 92 பூனேரியில ஒரு சண்டையில செத்தவர் அப்ப இந்தியாவில் நிறைய பதவி பிரச்சனைகள் எங்கட அண்ணன் சாக செத்தது இது காரணம் மெயின் இதுதான் விக்டர் அண்ணனோட முடிக்காடா 84ல நின்றவர் பிறகு ராதா அண்ணனோட நின்றவர் ராதா அண்ணனோட தான் இந்த ராதா அண்ணன் உள்ள நின்று லீட் பண்ணினவர் அப்புறம் 85ல இறங்கி அடிச்சவங்க மன்னரால போய் அதுக்கு எங்கட அண்ணன் ராதா அண்ணனோட அந்த வீடியோக்கள் எல்லாம் கொஞ்சம் காலம் இருந்தது கையில முழங்கையில காயப்பட்டவர் அப்படி இருந்து அவர் தான் அதுக்கு பிறகு வாரக்கு இருந்து இவங்க அவரை இதா ஒதுக்கி இது பண்ண வலிக்கிட்டு என் அண்ணன் மன்னர்ல இருந்தது குறைவு கிளிநொச்சி பல அங்கஞ்சதான் கூட இருந்தவர் அப்ப ராதானன் செத்து விக்டர்னு சாக விட்டு ஒரு இது இல்லாம போயிட்டு அவருக்கு ஒரு பலம் இல்லாத மாதிரி போயிட்டு அப்ப இவங்கட கை ஓங்கிட்டு சலீம் இவங்கட கை அப்படி நிறைய பதவி பிரச்சனைகளும் அது இதுகளும்
அதனாலதான் உயிர் பறி போனது. இவங்க மாத்தியாக்கு செஞ்சது விட்டுட்டாங்க. ஒரு ஒன்று சொல்லி போட்டு விடுறது என்னன்னா, எங்கட அண்ணன் ஒரு துரோகின மாதிரியும் பிறகு எங்கட நாங்க 4 பேர் அதுக்குள்ள இருந்தோம், இவங்களை இயக்கத்துக்கு எடுக்கக்கூடாது இந்த கீழ்மட்ட இயக்கப்படி எங்க ஏரியா வேலை செய்வாங்க, ஒரு 5 7 பேர் குரூப்பா இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் எங்கட ஃப்ரெண்டு சொந்தக்காரம் நெருங்கி பழகும் போது அப்படியே எங்களை சொல்லுவாங்கடா, இப்படி யோகா தம்பி மாதிரி இயக்கத்துக்கு எடுக்கக்கூடாதாம், இப்படி சொல்லுவாங்க. எனக்கு சரியான கடுப்பாயிரும். நான் 15 17 வயசு நான் நெருங்கி கதைக்கும் போது இந்த ஃப்ரெண்ட் அனுப்படி எங்க இருப்பான், டேய் இப்படி கதைக்காத, இன்டெலிஜென்ட் உன்னை கொண்டு போட்டு விட்டுருவாங்க அப்படி இப்படின்னு. அப்ப அதுக்கு கொஞ்சம் மயங்கி அடங்கிடுவேன் நான். அப்படி நிறைய இயக்கப்படியங்களோட நான் எனக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. ஈவன் அந்த காலத்து அதை இப்ப சொன்னேன்னு இப்ப எல்லா பெரியாக்களும் செத்துட்டாங்க. இவன் ரீகன் இளம்பெருதி பிரான்சில் செத்த உதாரணத்துக்கு அவரை எடுக்கிறேன். இப்படியாக வீட்டு வரும், எங்கட வீட்டுல இருந்தா எல்லாரும் கல் அடிப்பா, எங்கட அப்பா கல்லு குடிப்பாரு. அப்ப நான் தான் கல்லு வண்டி வருவேன். கல்லு வண்டி வந்தா எங்க அப்பாக்குத்தான் வேண்டி வரேன்னு தான் தெரியும். ஆனா இவங்கதான் எல்லாரும் தாடிப்பாங்க. சிகரெட் பத்தி அந்த காலத்துல கொஞ்சம் கொண்டு குறைவு. அவ்வளவு பெரிய பெரிய ஆக்களும் இருந்து அடிச்சு எல்லாம் கதைச்சு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. ஆரம்ப காலத்துல இவங்க இப்ப சொல்ற மாதிரி ஒன்ற கட்டுப்பாடுகள் இல்லைன்றது பல பேர். சிகரெட் வந்து பெக்கெட்டாவே எலவுடா கொடுப்பாங்களண்டு, இத்தனை பெக்கெட் அமைச்சு மாதிரி அப்படி எல்லாம் இதா இருந்தவங்க அப்ப குடிக்கிறது எல்லாமே இருந்திருக்குது. ஆனா எல்லாம் அவங்க அடிச்ச இயக்கம், அடி வேண்டி ஓடி தப்பின இயக்கம் எல்லாம் உயிரோட இருக்கு. இவங்க அடி கொடுத்தாக்கள் இன்றைக்கு உயிரோட பூண்டோட இல்லாம போயிட்டாங்க, ஆணி வேர் கூட இல்லாம போயிட்டு. அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். கூட அநியாயம் செய்ததால நான் இப்படி போயிட்டு நம்ம மனசுல நினைக்கிறது. இப்படி கூடுதலா இவ்வளவு எங்களோட மன்னார்ல எல்லாம் இந்தியன் ஆர்மி காலத்துல கொஞ்சமா சுட்டு தள்ளா புளோட்டோட தொடர் இபிஆர்ல போட தொடர் உண்டு. சுட்டு போட்டு போடுறதுல இங்குவாரி எடுக்கிறதுல இரவுல கூட்டி வந்து தட்டுறது, கூட்டி போறது, சுடுறது. இவன் எங்க சொந்தக்காராக இன்றைக்கு சூடு வேண்டி செத்தாக்கள் கூட இன்றைக்கு எல்சிட்டியோட நிக்கிறாங்க நின்றவங்க கடைசி மட்டும். அது ஏதோ செத்துட்டாங்களா அப்படி பயத்திலேயோ இல்லது என்னன்னு தெரியல. இல்லை அங்கே தான் அந்த பொருளாதார வளம் இருக்குது, அந்த அங்கே எல்டிடியை சுற்றித்தானே. அதால தான் இப்போ இங்கேயும் காணாமல் போன ஆக்கள்ண்டு எங்கள்கிட்ட வந்து அழுகுங்கள் புலி பிடிச்சி கொண்டு போனாண்டு. ஆனால் அதே ஆக்கள் இங்கே காணாமல் போன இராணுவம் பிடிச்சி கொண்டு போனான்னு சொன்ன இடத்துல போய் நின்று போராடுனா அந்த அந்த கூட்டங்களுக்கு போய் நிற்குங்கள் முன்னில் போட் பிடிச்சி கொண்டு. அப்போ அந்த மனச்சாட்சி என்னென்னா எங்கட அரசியல் அப்படித்தானே கட்டமைக்கப்பட்டிருக்குது. அப்போ மக்களுக்கு அந்த மனச்சாட்சி என்றது இல்லாமலே போயிட்டுது பெரும்பாலான ஆக்களுக்கு. இப்போ என்னால் போய் போட் பிடிக்கலும் அப்படி. இப்போ சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் அவரை நம்பி வந்த இபிஆர்எல்எஃப் காரர் எல்லாரையும் புலி கொலை செஞ்ச பிறகும் அவர் போய் திலீவனுக்கு மாலை போட்டு புலிகள் பக்கத்தில். ஸோ அந்த 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 அவர் மட்டுமில்லை கன பேர் என்னால் சொல்லலாம். ஸோ அந்த உதாரணத்தை தான் இந்த மக்கள் தண்ட தகப்பனையும் தாயையும் கனடியன் எம்பசிக்கு முன்னால் புலிகள் சுட்டு கொள்றாங்க. மகன் வந்து நிற்கிறான் புலிகள் என்ற பக்கத்தில் நின்று தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எலெக்ஷன் கேட்குறான். அதாவது அந்த சுய லாபத்துக்காக, இந்த மெட்டீரியல் லைஃபுக்காக பெரும்பாலும் சொன்னால் இவியலுக்கு வந்தானே அந்த வாழ்வின் அர்த்தம் தெரியுது இல்லை. ஏன்னா ஒரு சரியான இவியல் ஒரு சரியான சின்ன ஆக்களாக இருக்குது எனக்கு பார்க்கல. அது இங்க அடுத்தது என்னன்னா, இங்க லண்டன்ல கூடுதலா நடக்கிற இப்ப எங்கட ஆக்கள் சொந்தக்காரர்கள் பேசியோட விசால வந்து அகதி அந்தஸ்து அடிக்கிறதுக்காக ஈவன் எல்டிடியால பாதிக்கப்பட்டாலும் பெஞ்சத்தை சனை என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யுங்க, போங்க, கொடிய பிடிங்க, காட்டுங்க, படங்கள் எடுங்க, இங்க காட்டுறதுக்கு ஆமியால இந்த விசாவுக்காகத்தான் செய்யறாங்க. விசாவுக்காக தான் அந்த இதுகள் ஆமிக்கு எதிராக கவர்மெண்ட்டுக்கு எதிராக செய்யறாங்களோடைய அந்த அவங்களுக்கு தெரியும் இதுதான் நடந்தது அப்படின்னு அந்த விசாவுக்காக கொடி பிடிச்சு கொண்டு போய் நிக்கிறது. இப்ப ஜெனரேஷன் விசா எடுக்கணும் அது இதுன்றதுக்காக இப்படி என்ன இதுகள் நடக்குது. இல்லை அதான் அந்த அடிப்படை அறம்ன்றது இவங்களோட வாழ்க்கையில இல்லை. இவங்க பொருளாதார காரணங்களை மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க அவங்களாம் நினைச்சு கொள்கிறாங்க. ஆனால் ஒரு பிறகு உங்களுக்கு பாருங்களேன், இதே யூரோப்பில் ஒரு வயசான காலங்களில் பார்க்கக்குள்ள எங்களுக்கு எத்தனையோ ஆடியோ வீடியோ கிளிப்ஸ் வருது. இங்கே தாய் தகப்பன் எவ்வளவோ சுதந்திரமாக இருந்து இவியலை வளர்த்து அங்கே அனுப்பின அப்புறம் அங்கே எடுத்த தாய் தகப்பன் பிள்ளைகளின் பராமரிப்பு இல்லாமல் முதியோர் இல்லங்களில் இருக்கிற நிறைய இது வருது. யாழ்ப்பாணத்தாக்கள் தமிழர்கள்ட
ஸோ இது சொல்லப்படாத ஸ்டோரிஸ் நிறைய வந்து கொண்டு இருக்குது. எனிவே நான் அவரோட கதைச்சிட்டு நன்றி, நீங்கள் கதைச்சது. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு என்னால் உதவி செய்கிறேன். நான் இல்லை அவர் தருவார் பெரும்பாலும் இந்த ஸ்டோரியை சொன்ன அவர் கொஞ்சம் நியாயமாக தான் பேசுகிறார். அவருக்கு விளங்குது எங்களோட கஷ்டம் துன்பம் இதுகள். நான் சொன்னதில் ஒப்சர்வ் பண்ணிட்டீங்க அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பண்ணி போட்டு நான் உங்களை தொடர்பு படுத்தி தரேன். சரி, ஓகே அண்ணா, ஓகே அண்ணா, ஓகே நன்றி. பாய் பாய் பாய்.